ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் ஒரு ஜிடெக் கூகுள் எலக்ட்ரானிக்ஸ் அவங்கள்ட்ட ஒரு அன்பாக்சிங் பண்ணுறோம். அவங்க திருப்பூரில் இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வைஸ் ஓகே, பேக்கிங்கும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ, அதாவது எலக்ட்ரானிக் கூட்ஸ் எங்கே விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நாங்கள் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ரீஸ்டோரிங் வீடியோஸ் போடுவோம். அதே போல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற நண்பர்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ புதுசாக வீடியோ புதுசாக வெப்சைட்டை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற எந்த வீடியோவுக்கும் நான் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, என்னோடய ஓன் மணிலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலி எங்கள்கிட்ட 3 ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணேன். அந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பேக்கிங் போட்டிருக்காங்க. ஸோ பொருள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்கள்ட்ட நம்ம ஆர்டர் பண்ணுறது ஒரு ஆக்ரலிக் பேனல் தான். ஸோ ஆக்ரலிக் பேனலுக்கான காம்போனன்ட் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர் நாபு ப்ளஸ் வந்து யூஎஸ்பி பிளேயர் ஃபிட் ஆகிறது, இந்த ஸ்பீக்கர் நாபுக்கால் உள்ளே போடக்கூடிய பின் வந்து தனியாக ஒரு பேக்கிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஜூம் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு காற்று நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ நார்மலாக இருக்கக்கூடியது தான் கொடுத்துருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரலிக் நாப். சரிங்களா, இப்போ இந்த வாங்கின கேபினெட்டுக்காக தான் இந்த நாபு நான் தனியாக ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலி 2 பெரிய நாபும் 3 சின்ன நாபும் ஆர்டர் போட்டேன். இது ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ ஆர்டர் போட்டேன். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஆக்ரலிக் பேனல். ரொம்ப விலை கம்மி இந்த ஆக்ரலிக் பேனல். மற்ற ஆர்டர் போய் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். ஸோ அவங்கள விட ரொம்ப கம்மியான ஆக்ரலிக் பேனல் தான். இது வந்து கார் செட்டுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ் தான். ஓகேங்களா, ஒரு 7 இன்ச்சு வித்தும் 2.5 இன்ச்சு ஹைட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசும் கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு காம்பேக்டான டிசைன்ஸ் கண்டிப்பாக ஒரு வண்டியில் யூஸ் பண்ணுறது மாதிரி காரு அந்த மாதிரி டாடா ஏசி இந்த மாதிரி வண்டியெலாம் இருக்குல்ல, கூட்ஸ் வண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு தாராளமாக சப்போர்ட் ஆகும். காருக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் வந்திருக்கு இந்த பேனல். நான் இந்த பேனல் வந்து அசம்பிள் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஃப்ரண்ட் இது வந்து நான் கண்டிப்பாக தம்ப்நெயில்ல கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பேனலுக்காக தான் நான் வந்து இந்த ஆக்ரலிக் இதுவும் வாங்கியிருக்கேன். அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா கேஎம்எஸ் ஆடியோவில் வந்து 12 வோல்ட் நம்ம ஆர்ஜிபி இது வாங்கியிருந்தோம். ஸோ அந்த லைட்டு வந்து இதுக்காக தான் முக்கால்வாசி வாங்கியிருந்தேன். இது சிங்கிள் கலர் கொடுக்காம மல்டிபிள் கலர் கொடுத்தா நல்ல எஃபெக்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா நம்ம கேஎம்எஸில் வாங்கல ஸ்விட்ச்சு அது எல்லாமே கொடுத்தாங்க இதில், பட் அதில் கொடுக்கல. ஸோ ஸ்விட்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்விட்சை ஆர்டர் பண்ணணும். எனிவைஸ் ஓகே, பட் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அந்த கார் செட்டு பேனல் பார்த்தீங்கன்னாக்கா அதோட காஸ்ட் ₹150 தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன ஆக்ரலிக் பேனல், அந்த ஆக்ரலிக் பேனலுக்கான நாப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பீஸோட விலை வந்து ₹20. டோட்டலாக 3 வாங்கியிருக்கேன், ₹60 தான். அதுக்கப்புறம் பெரிய பீஸ் வந்து நான் 1 தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் அவங்க 2 அமுச்சிருக்காங்க, எதுக்காக அமுச்சிருக்காங்கன்னு தெரில. பட் அதோட பீஸ் வந்து ₹40 உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து ₹59 தான். ஸோ டோட்டலாகவே எனக்கு வந்து மினிமமாக ஒரு அமௌண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 354 தான் என்னோடய டோட்டல் பேமெண்ட்டே ஆச்சு. பட் டெலிவரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டேஸில் வந்துடுச்சு, பிரச்சனை கிடையாது. பேக்கிங் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கீங்க. அடுத்தது அசம்பிளிங் வீடியோ சீக்கிரமாக வரப்போகுது. And have a nice day.